ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபை பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 67 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அந்த ஹாலுக்கு தான் வராங்க. வரும்போது ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து ஹாலில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. சித்தி பொண்ணு ஜமால், அப்புறம் ஹீரோயின் அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்றா லவ் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சித்தி பொண்ணு செம்ம கடுப்பில் இருப்பா. அப்போ வந்து சித்தி பொண்ணு புரிஞ்சுக்கிறா அவங்க ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு வரதுல. அவ என்ன யோசிப்பானா, அப்போ ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிட்டா போல ஹீரோ சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவ புரிஞ்சுட்டு செம்ம கடுப்புல இருப்பா. இந்த பக்கம் சித்தியை காட்டுவாங்க. சித்தி கேப்பா ஹீரோ கிட்ட, இது என்ன அர்த்தம், நீங்க ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன மீனிங், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், நான் உங்ககிட்ட பேசுறேன், அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோனோட அம்மா வந்து வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும், இதான் பர்ஃபெக்டான கப்பல் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து சித்தி பொண்ணுக்கோ செம்ம கடுப்பேறும். அப்ப பின்னாடி வந்து ஹைதர் இருப்பான். ஹைதருக்கும் இது பிடிக்காது. ஏன்னா ஹைதருக்கு தான் பாதி உண்மை தெரிஞ்சிடும்ல. சோ ஹீரோ வந்து யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது எனக்கும் பிடிக்கல, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் சித்தி சொல்வா, நீ என்ன சொல்றது, நானே அலோ பண்ண மாட்டேன், நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், அதுவும் ஒரு திருடியோட பொண்ணு, நான் என்னோட மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன், எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க நம்ம ஹீரோ ஒரு கத்துவான். போதும் எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா கத்துவான். அப்ப ஹீரோ சொல்வான், நானும் ஹீரோயினும் ஒன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது, உங்க பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, நாங்க அடல்ட்ஸ், நாங்க எங்களுக்கு எதை தேவையோ நாங்களே முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோ சொல்வான், என்னால வந்து ஹீரோயினை விட்டு கொடுக்க முடியாது எந்த இடத்துலயுமே, ஏன்னா நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சொல்வா, சாரி, எங்களோட ஹாப்பினஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் தான் நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றோம், எங்க வழியில நீங்க குறுக்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் சொல்வா, என்ன நடந்தாலுமே நான் லவ் பண்ற பையனோட கையை நான் விட மாட்டேன், கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் வந்து சித்தி பொண்ணுக்கும் செம்ம கடுப்பாயிடும். பின்னாடி வந்து ஜமாலை காட்டுவாங்க. அவன் சிரிப்பான். அவன் வந்து செம்ம ப்ரௌட் மூமெண்டா ஃபீல் பண்ணுவான், ஹீரோயின் செம்ம கெத்தா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்து சிரிப்பான். லைக் ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கும் ஹீரோக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து இவ்வளோ போல்டா பேசுவான்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போதான் வந்து அவள் பேசுறா, அதுவும் ஹீரோக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணி அவள் பேசுறா. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்டா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹைதர் காட்டுவாங்க. ஹைதர் வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுவான். அவன் கேட்பான், உனக்கு கண்டிப்பா தெரியுமா தாரிக் வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அந்த ஆள் சொல்லுவான், நான் கண்டிப்பா தெரியும், அவன் கார்ல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான், அவன் கண்டிப்பா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். இந்த பக்கம் ஹைதர் வந்து சரி ஓகே சொல்லிட்டு காலை வச்சிருவான். ஹைதர் மனசுல சில விஷயம் ஓடும். ஹைதர் என்ன யோசிப்பானா, அப்ப தாகிர் இறந்துட்டானா அப்போ ஹீரோ வந்து யாரு, ஹீரோ எதுக்கு ஈனுலோட கல்லறைக்கு அடிக்கடி போயிட்டு வரான், யாருதான் இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஸ்டடி ரூம் தான் காட்டுவாங்க. அங்க வந்து ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அங்க வந்து சித்தி பொண்ணு வந்து செம்ம கோவப்பட்டு எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு இருப்பா. எப்படி அந்த மாதிரி பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்குது, ஹீரோயின் ஒன்று செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்து பாப்பா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க சித்தி பொண்ணு வந்து செம்ம ரூடா வந்து ஹீரோ கிட்ட பேசுவான். அப்போ நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா, அப்போ நம்ம பிளான் மட்டும் எதுக்கு வச்சிருக்க, நாளைக்கே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பிளான் ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கத்துவா. அப்ப ஹீரோ வந்து செம்மையா கத்துவான். அவன் என்ன சொல்வானா, பார்த்து பேசு, தேவையில்லாம பேசாத, அது மட்டும் இல்லாம இது என்னோட பிளானு, என்னோட பிசினஸ், நீ தேவையில்லாம வரி பண்ணிக்காத, எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்போ சித்தி கேப்பா, அப்போ இந்த ரிவெஞ்ச் பிளான்லாம் என்ன பாச்சு, அதுக்கு என்ன வழி இருக்கு, ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப எப்படி நீ ரிவெஞ்ச் எடுப்ப அப்படி சொல்லிட்டு சித்தி கேப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், ரிவெஞ்ச் பிளான்ல எந்த சேஞ்சுமே கிடையாது, ஹைதரை பழி வாங்குறது 100% உறுதி, நான் கண்டிப்பா அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ சித்தி கேப்பா, அது எப்படிப்பா பழி வாங்குவ, நீ ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்ற, ஹீரோயின் கூட இருக்க போற, அப்போ அவ கேட்க மாட்டாளா என்னோட அப்பாவை ஏன் வந்து இந்த மாதிரி பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்காக நீ இதை விட்டு கொடுத்துதானே போவேன், இந்த பிளானை விட்டு கொடுத்துருவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்மையா கோவப்படுவான். என்ன பேசுறீங்க நீங்க, தேவையில்லாம பேசாதீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அந்த பக்கம் ஜமாலும் வந்து சித்தியை கத்துவா, பார்த்து பேசுங்க, ஹீரோ அதை ஹேண்டில் பண்ணிப்பான், தேவையில்லாம இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமாலும் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு கால் வரும். யார்கிட்ட இருந்துன்னா புராக் கிட்ட இருந்து. புராக் சொல்லுவான்,
நான் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ புராக் சொல்லுவான், ஹீரோனோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஹைதரோட பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஹீரோ தான் வந்து புராக் அங்க வேலைக்கு வச்சிருப்பான் போல. ஸோ ஹைதரோட பையன் தெரிஞ்சுதான் வேலைக்கு எடுத்திருப்பான். பழி வாங்குறதுக்காக அவனும் வந்து அந்த பிளான்ல இருக்கான் போல. ஸோ இப்போதான் நம்மளுக்கு தெரியுது புராக்கும் ஹீரோ வந்து ஒரே சைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து ஹீரோ சொல்லுவான், சரி விடு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவான், அவன் ஃபேமிலி பார்த்து, ஹீரோயின் தான் வந்து என்னோட ரெட் லைனு, ஹீரோயின் கிட்ட யாராச்சும் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்புறம் என்ன வேற மாதிரி ஹீரோவா பாப்பீங்க, நான் இதே மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் எல்லாம் கார்டன் ஏரியால ஹைதரும் அவனோட ஒய்ஃபா இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நசீர் வருவான். நசீர் வந்தோடனே இந்த நியூஸை வந்து ஹீரோனோட அம்மா தான் சொல்லுவாங்க. ஹீரோயின் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு காலை தான் வந்து டிக்ளேர் பண்ணாங்க அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, இதான் கரெக்டான டைம், நீ வந்து மறந்துடு ஹீரோயினை, இதுக்கப்புறம் நீ அவளை ஞாபகம் வச்சுக்காத, எல்லாத்தையும் முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பக்கம் நசீர் வந்து செம்மையா கோவப்படுவான். என்னால அவளை மறக்க முடியாது, ஹீரோ ஒரு வழி தான் பண்ண போறேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அப்போ வந்து ஹைதர் வந்து சொல்லுவான், நீ போ, நான் வந்து நசீர் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் வந்து தனியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹைதர் சொல்வான், ஹீரோ ஒன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். பட் வழக்கம் போல நசீர் வந்து செம்மையா கோவப்படுவான். ஹீரோயின் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காட்டுவாங்க. அவ வந்து ரூம்ல வந்து ரொம்ப பேனிக்கா யோசிச்சுட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோனுக்கு தெரியும்ல ஹீரோ வந்து அவன் ஃபேமிலி கிட்ட பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி ஒரீடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. என்ன பேசியிருப்பான், ஒழுங்கா பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வருவான். வரும்போது ஒரு மாதிரி டல்லா தான் வருவான். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு ஒரு ஹக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினா ஹக் கொடுப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், டைட்டா ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. இங்க 2 பேரும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. லைக் எப்படின்னா ஹீரோ வந்து டல்லா இருப்பான்ல, ஸோ ஹீரோயின் ஹக் பண்ண அப்புறமா அவன் மூட் வந்து நார்மல் ஆயிடும். அப்போ வந்து ஹீரோ சொல்வான், நீ என் கூட இருந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேற எல்லாத்தையும் நான் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ மட்டும் என் கூட இருந்தா போதும், இந்த ஹக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் உன் கூட இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன், நான் வந்து நம்மளோட லவ்வை ரொம்ப நம்புறேன், ஒன்னு அதுக்கு மேல ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வான். அப்போ ஹீரோ சொல்வான், நான் பார்த்ததுலேயே பிரேவஸ்ட் உமன் இந்த வேர்ல்ட்ல நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ நம்ம ஹீரோ சொல்வான், நம்ம லவ்னால நம்ம ஒன்னா இருந்தா போதும், நம்ம எது இருந்தாலும் ஒன்னா ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். உங்ககிட்ட நான் எப்படி இந்த உண்மையை சொல்ல போறேன்னு தெரியல, ஒருவேளை உண்மை தெரிஞ்ச அப்புறம் நீ என்னை ஹேட் பண்ணிட்டேனா, நம்ம கிட்ட இருந்து நீ கிவ் அப் பண்ணிட்டேனா, நம்ம லவ் மேல இருந்து நீ கிவ் அப் பண்ணிட்டேனா, என்னால அதை தாங்கவே முடியாது, உன்னை இழந்துடும் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ, ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரி இருக்கு, ஏதாவது சொல்லணுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ வந்து மனசுல நினைப்பான், ஆமா எனக்கு சொல்லணும் தான் இருக்கு, பட் எப்படி சொல்வேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, நீயும் அப்படிதான் இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்லாம், ஆமா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா, நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் தூரமா போயிடலாமா, எனக்கு இங்க இருக்க கூடாதுன்னு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு தூரமா இருக்கணும்னு இருக்கு, யாரையும் பார்க்க வேணான்னு இருக்கு, என்னை இங்கேருந்து கூட்டு போறியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ யோசிப்பான். சித்தி பொண்ணு அண்ணன் ஹீரோயின் அம்மாவை காட்டுறாங்க. கீழே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து புராக்கும் இருக்கான். ஆக்சுவலி புராக் வர சொல்றது சித்தி தான். ஏன்னா சித்திக்கு வந்து தெரியும்ல புராக் வந்து ஹைதரோட பையன் சொல்லிட்டு வெரி லாங் இந்த வீட்டுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் அவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து புராக்கை வர வச்சு இந்த நியூஸை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது சித்தி தான். அதனால தான் புராக்கை வர வச்சிருப்பா. அப்போ ஹீரோயின் அம்மா வந்து செம்மையா கத்துவாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, என்னோட ஃபேமிலி விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற, அது மட்டும் இல்லாம புராக் ஹைதரோட பையன் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து சித்தியும் கத்திட்டு இருப்பான், எனக்கு எப்படியோ தெரியுது, உனக்கு என்ன வந்துச்சு, இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹைதரு, அப்புறம் நசீர், ஹீரோ எல்லாருமே வந்துருவாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன நடக்குது இங்க, எது கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹைதர் சொல்வான், நீங்களே கேளுங்க, சித்தி வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா, புராக் வந்து என்னோட பையன் வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஹீரோ வந்து செம்ம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இந்த பிளான் போட்டதே ஹீரோ தானே, ஸோ அவன் இந்த கம்பெனிக்குள்ள சேர்த்துதான் ஹீரோ தான். இப்போ இந்த நியூஸ் வந்து வெளியே வர்றது வந்து நம்ம ஹீரோக்கே ஷாக்கா இருக்கும். அவனும் யோசிப்பான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாள் புராக் வந்து ஹைதரோட பையன் சொல்லிட்டு. இங்க இவளுக்கும் ஷாக்ல இருக்கா. அப்போ ஹீரோ கேட்பான், புராக் கிட்ட வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி சைன் லாங்குவேஜ்ல கேட்பான், எப்படி இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புராக் வந்து நான் எதுவும் பண்ணல, சித்தி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை கண்ணு காமிச்சு விடுவான். ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோக்கு புரியுது,
சித்தி தான் வந்து புராக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த உடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாராம். அப்போ வந்து எங்க சித்தியும் ஹீரோயின் அம்மா 2 பேரும் வந்து சண்டை போட்டுப்பாங்க. மறுபடியும் செம்ம பெரிய சண்டை போயிட்டு இருக்கோம். மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ புராக் வந்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அப்போ எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ புராக் சொல்லுவான், நான் தான் வந்து ஹைதரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொல்லிடுவான். இந்த பக்கம் எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆயிடும். ஹீரோயினுக்கும் செம்ம ஷாக் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் போயிட்டு புராக் கிட்ட தான் கேட்பா, நீ சொல்லு உண்மையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ புராக் சொல்லுவான், ஆமா நான் உண்மையதான் சொல்றேன், நீ என்னை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டுவா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் பார்த்துட்டு சொல்வா, ஆமா புராக் உண்மையதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ புராக் சொல்வான், வேணா நீங்க இன்னொரு டெஸ்ட் கூட நம்ம எடுக்கலாம், இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட நம்ம எடுக்கலாம், நான் எதுக்கும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் செம்மையா பிரேக் ஆயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. ஜமால் கிட்ட ஸ்டடி ரூம்ல பேசிட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்லிட்டு இருப்பானா, நான் உண்மையை சொல்ல போறேன் ஹீரோயின் கிட்ட, என்னை பத்தியான உண்மையை நான் சொல்லணும், அது இல்லைன்னா என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியல, அதை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும், அவளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு புராக்கும் சித்தி பொண்ணு சித்தி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கேட்பான் புராக்கை பார்த்து, தெரியாம இங்க யார் வந்து உன்னை உண்மையை சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புராக் பார்த்து கேட்பான். அப்ப புராக் சொல்வான், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன், சித்தி தான் வந்து கூப்பிட்டா இங்க வந்து சொல்ல சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சு நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்வான், சரி நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புராக்க வெளியே அமைச்சிருவான். இங்க நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பான். நம்ம ஹீரோ சித்தியை பார்த்து கேட்பான், நீங்க எதுக்கு எனக்கு தெரியாம இந்த மாதிரி வேலைலாம் பண்றீங்க, என்கிட்ட சொல்லாம எதுக்கு இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ சித்தி சொல்வா, எனக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பிடிக்கல, அதுக்காக தான் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், அது மட்டும் இல்லாம நீ தான் வந்து எங்களை விட்டு தூரமா போயிட்ட, எங்களுக்கு இந்த பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அந்த பிளான்ல தான் நாங்க இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாவான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, நீ தான் வந்து உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக ரொம்ப இன்வால்வ் ஆயிட்ட, ஸோ எங்க பிளான் படி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. எது பேசினாலுமே வந்து தப்பா தான் போய் முடியும். அதனால அவன் வந்து சைலண்டா இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வருவா. வந்துட்டு ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டான், ஸ்ட்ரைட்டா உள்ள வருவா, ஹீரோ கையை பிடிப்பா, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இங்க வந்து ஹீரோக்கு வந்து சந்தோஷமா இருக்கும், ஏன்னா ஹீரோயின் வந்து கையை பிடிக்கும் போது, ஏன்னா அவன் ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பான்ல, என்ன பதில் சொல்றது தெரியாம. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி உள்ள வந்து ஹீரோ கையை ஹோல்ட் பண்ணிப்பா. ஸோ இங்க டயலாக்ஸே இருக்காது. இந்த பக்கம் சித்தி பொண்ணு செம்ம கடுப்பாவாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ கையை ஹோல்ட் பண்றதை பார்த்துட்டு. இங்க ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம ஹீரோவை அங்கேருந்து கூட்டு போயிடுவான். செம கெத்தா இருக்கும் ஹீரோயின் கூட்டு போறது. இந்த பக்கம் சித்தி பொண்ணு எதுவுமே பேச முடியாம சைலண்டா பாத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் பீச் சைடு வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து தனியா கூட்டு வந்திருப்பான் போல. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்லிட்டு வருவா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, அந்த வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு வீடு ஃபுல்லா, நிறைய பிரச்சனை இருந்துச்சு, என்னால ப்ரெஷரை தாங்க முடியல, ரொம்ப நல்லது நீ எனக்கு இங்க கூட்டு வந்தது, எனக்கு இங்க ரொம்ப நல்லதா இருக்கு இங்க கூட்டு வந்ததுக்கு, இப்பதான் கொஞ்சமாச்சும் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு வருவா. அப்ப ஹீரோ வந்து சிரிச்சு பேசிட்டு தான் வருவான் நார்மலா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, என்னால நம்பவே முடியல, இவ்வளவு விஷயம் வந்து என் வீட்டுல நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான், இவ்வளவு நாளா எனக்கு அது தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லாம சித்திக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து டாபிக் மாத்துற மாதிரி அவன் சொல்லுவான், இப்ப எதுக்கு நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற, அதான் நம்ம வீட்டை விட்டு வந்துட்டோம்ல, கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இரு அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னதான் இருந்தாலுமே என் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கல, நான் யாரோ இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன்னா அவங்களை என்னால இப்ப நம்ப முடியல, எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு சொல்வா, நீ அந்த மாதிரி சொல்லாத, உனக்காக நான் இருக்கேன், நீ எப்பவுமே அழுவ கூடாது, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் தலை ஒருத்தர் வந்து கிட்ட வச்சுப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, நீ என் கூட இருந்தா அதுவே போதும், நான் எது வேணா ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கு, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு உன் கூட இருக்கிறப்போ அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, நான் உன்னை எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணை காட்டுவாங்க. இங்க சித்தி பொண்ணு வந்து செம்ம கோவத்துல கத்துவா, பாத்தியா நம்ம முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சு கூட்டு போறா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப சித்தி சொல்வா, கொஞ்ச நேரம் பொறுமையாரி, நீ தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிடாத, நம்ம பொறுமையா பாத்துக்கலாம், எல்லாமே எங்க போயிட போறாங்க, இங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வில்லத்தனமா 2 பேரும் பேசிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து சைக்கிள் சொல்லி கொடுக்கலாம், எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து வந்திருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயப்படுவா, இல்ல எனக்கு தெரியாது, நான் ஓட்ட மாட்டேன், யாராச்சும் பாத்துட்டு போறாங்க, நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோ தான் சொல்லுவான்,
அப்படிலாம் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல உட்காரப்பா. ஃபர்ஸ்ட் 2 ட்ரை பண்ணுவா, பட் ஹீரோ மேலே அப்படியே விழுந்துருவா. அப்போ ஹீரோயின் கத்துவா, இங்க பாரு நான் சொன்னேன்ல பாரு இப்போ உன் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவளை எழுந்துட்டு மறுபடியும் ஹீரோயின்ல சரி இந்த வாட்டி நானே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் ட்ரை பண்ணுவா. ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவா, அதுக்கப்புறமா ஓட்டிடுவா சைக்கிளை. ஸோ இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தியா நான் ஓடிட்டேன் பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சரி வா நம்ம 2 பேரும் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுவான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல உட்காந்துட்டு, அதாவது பைசைக்கிள்ல உட்காந்துட்டு 2 பேரும் வந்து பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க. 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சீனே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைக் 2 பேருமே ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவா. அவ எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அந்த சைக்கிள்ல போற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோவும் எல்லா பிரச்சனையும் இருக்கிறத மறந்துட்டு அவனும் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா ஹீரோட பைக்ல போயிட்டு இருப்பா. இந்த சீனே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமாலும் அந்த தமத்தை தான் காட்டுவாங்க. தமத் யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதாவது நசீரோட தங்கச்சி. நான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ இப்படிதான் அவளை வந்து ரெஃபர் பண்ணிருப்பேன். பட் இப்போ வந்து இதுக்கப்புறம்ல இருந்து அவர் குரூஷியல் ரோல் பிளே பண்ணுவா. ஸோ அப்கமிங் எபிசோட்ல. ஸோ அதனால வந்து அவரோட பேரை வந்து நான் சொல்றேன். இவ பேர் வந்து தமத். ஸோ இவங்க 2 பேரும் வந்து வரும்போது தெரியாம இடிச்சுப்பாங்க. இடிச்சிட்டு தமத்தோட பேக்ல இருந்து திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். அப்ப ஜமால் தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேரும் எடுக்கும் போது 2 பேர் கை வந்து டச் ஆகும். டச் ஆகிறப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஒரு செகண்ட், ஒரு மூமெண்ட் இவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா கொடுத்துட்டு 2 பேரும் எழுந்துப்பாங்க. அப்போ தமத் சொல்வா, இந்த வீடு ஏன் தான் இப்படி ஆயிட்டு வருதுன்னு தெரியல, நான் வந்த நாள்ல இருந்து இது ரொம்ப வந்து பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைதர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனோட வைஃப் ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்ணிருக்கா. இது 2 பேருக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறது ஹீரோயின் தான், அவதான் ரொம்ப சஃபர் ஆறா அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், உங்க அண்ணனை மட்டும் ஏன் விட்ட, உன் அண்ணனும் அதே தானே அப்படின்னு சொல்லுவான். அப்போ தமத் சொல்லுவான், ஆமா என் அண்ணனும் பத்தாததுக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான். சரி நான் கிளம்புறேன், ஹீரோயின் வந்து வர மாதிரி தெரியல, நான் இங்க வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தமத் வந்து ஜமால் கிட்ட சொல்லுவான். ஜமால்ல நான் அதுக்கு சொல்லணும் நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தமத் சொல்வா, சரி சரி ஃபைன் நானே சொல்லிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி கோவப்படுற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமத் கேட்பான். அப்போ ஜமால் சொல்வான், சாரி நான் ஆல்ரெடி வந்து டென்ஷனா இருந்தேன், அதனால அதே மாதிரி பேசிட்டேன், நீ வீடு நான் ஹீரோயின் கிட்ட நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். ஸோ இங்க வந்து 2 பேரும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. போறப்போ தமத் வந்து திரும்பி பார்ப்பான், ஜமாலும் பார்ப்பான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோயினா தான் காட்டுவாங்க. கார்டன் ஏரியால நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு செட்டப் பண்ணிருப்பா. அங்க பாட்டிலா அடிக்க வச்சிருப்பா அந்த சைடு, ஓகேவா. ஸோ நடுவுல வந்து லேக் மாதிரி இருக்கும், இவங்க அதர் சைட்ல நிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்பா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு வந்து கன் ஷூட் பண்றது எப்படி கத்துக்கணும், அதனாலதான் வந்து உன்கிட்ட கேட்கலான்னு, எனக்கு சொல்லி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல உனக்கு எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து சரி ஓகே இந்த கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கொடுப்பான். ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான், டைட்டா பிடிச்சிக்கோ, கன்னை மேல தூக்கி ஃபோக்கஸ் பண்ணு, லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் ரொம்ப பயப்படுவா. ஓகேப்பா நான் கரெக்டா தான் ஷூட் பண்றேன்னா, ஓகேவா ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து பின்னாடி நின்றுட்டு இருப்பான். ஓகே நீ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவ ஷூட் பண்ணுவா பாருங்க, ராங்கான டைரக்ஷன்ல ஷூட் பண்ணிடுவா, கீழே லேக்ல வந்து பட்டுரும். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவான், எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன மைண்டை மாத்திக்கிறேன், எனக்கு இப்போ கத்துக்க வேணான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். அப்போ ஹீரோல எதுவும் இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன், இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, நான் உனக்கு வந்து எப்படி ஷூட் பண்ணணும் நான் ஹோல்ட் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, ஸோ அவன் கையும் ஹீரோயின் கையும் ஒன்னா வந்து வச்சிருப்பாங்க கன்ல. அப்போ ஹீரோவோட அதர் ஹேண்ட் வந்து இடுப்புல வச்சிருப்பான், ஹீரோயினோட இடுப்புல வச்சுட்டு 2 பேரும் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான், உன்னோட லெஃப்ட் கன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோ, ஸோ ஃபோக்கஸ் பண்ணு, இப்ப ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோயின் வந்து நர்வஸ் ஆவா, ஏன்னா ஹீரோ கிட்ட வரதுனால. ஸோ இங்க வந்து 2 பேரும் செம்ம கியூட்டா இருப்பாங்க ஷூட் பண்றது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுப்பான், எல்லா பாட்டிலும் வந்து ஷூட் பண்ணிடுவான் நம்ம ஹீரோயின் வச்சுட்டு. ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுவா. அப்ப ஹீரோயின் சொல்லுவான், ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அப்ப ஹீரோ கேட்பான், என்னாச்சு ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு ஃபேமிலியில, நீ என்ன ஸ்மைல் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ ஹக் பண்ணிப்பா. இங்க வந்து ஹீரோவும் டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. 2 பேரும் பார்க்க செம்ம கியூட்டா இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் நசீரும் சித்தி பொண்ணு தான் காட்டுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க, நான் வந்து அவைலபிள் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்ப எதுக்கு கால் பண்ற, உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துவா. அப்போ நசீர் வந்து உங்ககிட்ட பேசின வேலைக்காவது சொல்லிட்டு கன் எடுத்து காட்டுவான். காட்டின உடனே இந்த பக்கம் சித்தி பொண்ணு வந்து செமையா பயந்து போய் நிப்பா. அப்போ நசீர் சொல்லுவான், இப்போ நீ எனக்கு 1 by 1 சொல்ல போற,
ஹீரோ வந்து யாரு, அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், எதுக்காக ஹீரோயின் ஃபேமிலியை டார்ச்சர் பண்றான், என்னன்னு இப்ப சொல்ல போற, இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, இல்ல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வா. அப்ப நசீர் மேல ஷூட் பண்ணி காட்டுவான். இங்க வந்து பயந்துருவான் சித்தி பொண்ணு. நசீர் சொல்லுவான், நான் ஒன்னும் இங்க ஜோக் பண்ணிட்டு இல்ல, மறுபடியும் சொல்ல போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு நசீர் கேட்பான். இந்த போ சித்தி பொண்ணு பயந்த மாதிரி இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து எவ்வளோ லக்கி உனக்கு கிடைச்சது, நீ என் கூட இருந்தா போதும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, உன்னை ரொம்ப நம்புறேன், எனக்கு தெரியும் நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹக் பண்ணிப்பா. எங்க ஹீரோவும் ஹக் பண்ணிப்பான். லைக் ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பா ஹீரோ கிடைச்சதுல. ஸோ அதை நினைச்சு அவ வந்து ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மைண்ட்ல வந்து வேற விஷயம் வரும். ஏன்னா அவன் வந்து அவனோட பாஸ்தை மறைக்கிறதுனால அவன் வந்து கொஞ்சம் சேடாவே இருப்பான். அவன் யோசிச்சுட்டே இருப்பான், இவகிட்ட எப்படி உண்மையை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இவனால பொய் சொல்லிட்டும் இருக்க முடியல, உண்மையை மறைச்சும் இருக்க முடியல. இவன் சொல்லலாம் தான் யோசிப்பான், பட் எப்படி சொன்னா அவன் எத்துப்பாளா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஸோ இங்க 67 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 68 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.